இது வந்து 1900 இது ம். நடந்தது. ஓகே. 1900 அதுல ம். நடந்தது. அதுக்கப்புறம் அவங்க கூட 23 வருஷம் அவங்க பயணம் பண்றாங்க. ம். பயணம் பண்ணி அந்த விஞ்ஞான பாதையில அவங்க காட்டுன வழியில இவங்க இருந்து தவம் பண்ணி, ம். அதுக்கப்புறம் 1930 அந்த வாக்குல வெளியில வராங்க. ம். 1930 வாக்குல வெளியில வந்து, அவங்களுடைய குரு பெருமானுடைய உத்தரவு பெற்று வெளியில ம். வந்து, இத வந்து இந்த மார்க்கத்த இது மக்களுக்கு, அதாவது மனித சமுதாயத்துக்கு இத கொண்டு போய் சேர்க்கணும். ம். அப்படின்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காகவும் ம். அவங்க வராங்க. வந்து மக்கள் எல்லாம் பேசி அவங்க கிட்ட, ம். அப்படி வந்தவங்க தான் இப்ப இருக்கிற 69 ஜாதிகள் அடங்கிய பல்லாயிரக்கணக்கான மக்கள். இதுல பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ் இருப்பாங்க. ஹிந்துஸ்ல ரைட் ஃப்ரம் ஹரிஜன் டூ பிராமின் இருப்பாங்க. ம். நாங்க ஹரிஜன்னாக்கா, இப்ப பட்டியல் இனம்னு சொல்றாங்க. ம். அப்புறம் வந்து பறையர்ன்னு சொல்றாங்க. பள்ளர்ன்னு சொல்றாங்க. நாங்க அப்படி சொல்றதில்ல. ம். அவங்களுக்கு அவங்க என்ன பேர் குடுத்திருக்காங்கன்னா, புராதனர். ம். அவங்களுக்கு பேர் புராதனர்ன்னு பேரு. ஸோ ஓகே. இப்பல்லாம் லேட்டஸ்ட்டா சொல்றாங்க, அது இவங்க இந்த பட்டியல் சமுதாயம் தான் ஆதிகாலத்து தமிழர்கள்ன்னு சொல்றாங்க. ஆமா, அதெல்லாம் இப்ப ரிசர்ச் பண்ணி நெறைய ஆமா. சயின்டிஸ்ட்டுங்கலாம் சொல்றாங்க. நீங்க உங்களுக்குள்ள இந்த மத வேறுபாடு, சாதி இல்ல, வேறுபாடு இல்ல, எல்லாமே இல்ல, பார்ஷியாலிட்டி இல்ல பார்க்கறது இல்ல. பார்க்கறதில்ல. நான் திருமணம்னு வந்தா சாலை திருமணம்னு மார்க்கத்துல வந்தாக்கா, சேரும்போது, அவங்களோட ஆரிஜின் எந்த மதமோ, எந்த எந்த சாதியோ மதமா இருந்தாலும் இருந்தாலும் குடுக்கல் இத வாங்கல் எம்ப்ரேஸ் பண்ண பண்ணிக்கிறீங்க. உடனே, வி டோன்ட் அட்டாச் அவர் செல்வ்ஸ் வித் தி ஒரிஜினல் ரிலிஜன். அதாவது எல்லா மதமும் ஒண்ணு. ம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஓகே. அப்படின்ற பிரின்சிபல்ல வந்துடுறதுனால, ம். இப்ப நான் வந்து என்னோட பொண்ண வந்து நான் செட்டியார் வீட்ல குடுத்திருப்பேன். என் ம். பையன வந்து நான் கவுண்டமார் வீட்ல குடுத்திருப்பேன். ம். கவுண்டமார் வீட்லருந்து ஒரு இஸ்லாத்துல ஒரு பொண்ணு எடுத்திருப்பாங்க. ம். இஸ்லாத்துலருந்து ஐயர் வீட்ல குடுத்திருக்காங்க. உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். அப்படியெல்லாம் குடுத்து இப்ப சான்ஸே இல்ல. நடந்துகிட்டு இருக்கு. வரதட்சணை? வரதட்சணை? வரதட்சணைலாம் கேட்கக்கூடாது. அது கேட்டா இங்க அசிங்கம். அதே மாரி திருமணம், போக்குவரத்து எல்லா செலவுகளும் 50, 50.